குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா உங்களுடைய கோச்சார கிரகங்களா இருக்கக்கூடிய புதன் வீட்டில் இருக்கிறார். ஓகே, புதன் வீட்டுல சூரியன் எப்படி அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நேச்சரும் கிடையாது, டூ மச் ஆஃப் நெகட்டிவும் கிடையாது, ஒரு மாடரேட்டா செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அப்போ என்ன அப்படின்னா தந்தை மூலியமாக ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஒரு ஹெல்ப், ஆனா 100% கிடைக்கும்னு நினைக்காதீங்க. மூத்த சகோதரர்கள், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ந்த ஒரு விஷயங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லக்னாதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க நினைப்பீங்க இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினைப்பீங்க, வருவாங்க பேசுவாங்க, ஆனா கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட் சைடு. ஓகே வாப்பா, நான் உனக்கு எல்லாமே நல்லா பண்றேன், உனக்கு நல்லா சம்பளம் கொடுக்குறேன், ஓகே வாங்க உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொமோஷன் தரேன், இப்போ நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் நம்புவீங்க, எல்லா காரியமும் பண்ணுவீங்க. அழகா யார் உங்களுக்கு வந்து எதிரியா திரும்புவாங்க அப்படின்னா அந்த அதே மேனேஜ்மெண்ட் தான். அப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா
எப்படி சொல்றது, எந்த ஒரு துறையா இருந்தாலுமே இப்ப இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா இருக்குமா கேட்டா 100க்கு 200% ஃபேவர் கிடையாது. சாரி, இது வந்து ஏன்னா பிகாஸ் வந்து என்னடா எல்லாரும் இப்படியே போட்டு எங்களை தத்தளிக்க வைக்கிறீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இரண்டுக்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறார் புதன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்துக்குரிய சனி வந்து பாத்தீங்கன்னா 8ல போய் அழகா உட்காந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள். அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸோ மனைவி சைட்ல இருந்தும் சரி, கணவர் சைட்ல இருந்து சில ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, குடும்பம் ரீதியான டென்ஷன். ஸோ மனைவி அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் மனைவியோ கணவனோ கிடையாது. அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய குடும்பம். உங்களுக்கு இன்னுமே வந்து மேம்போக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து காத்துட்டு இருக்கு. எவ்வளோ பண்ணாலுமே பணம் பத்தாது. நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் இப்போ வந்து வரவுக்கு மீறின ஒரு பல மடங்கு செலவுகள், கடன், என்ன பண்ண அப்படி ஒரு நெருக்கடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொடுக்குது. முக்கியமா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்க போகுது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சுக்கிரனை குறிக்க போகுது. சுக்கிரன் எங்க வந்து உட்கார போறாரு? உங்களோட லக்னத்துல வந்து உட்கார போறாரு. ஓகே, எங்கதான் நமக்கு ஃபேவரா நடக்க போகுது? சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு யாரு? தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு, உங்களோட முயற்சிக்குரிய ஸ்தானாதிபதியும் வராரு. உங்க என்னடா இது, நம்ம முயற்சி பண்ணும்போது அங்க ஒரு நெருக்கடி, சிக்கல், பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் சிம்ம வீட்டில் பகையாகல இருக்கிறாரு. அப்போ வந்து தொழில் செய்பவர்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்போசிட்டா நடக்கும். நீங்க நினைச்சு பண்ணுவீங்க, அது ஆப்போசிட்டா நடக்கும். கண்டிப்பா வந்து சிம்மராசிக்காரங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்க. சில பரிகாரங்கள் மூலியமாக, சில ஸ்டோன்ஸோட வைப்ரேஷன் மூலியமாக, நியூமராலஜிக்கல் டேர்ம்ஸ் மூலியமாக கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து உங்களை காப்பாற்றலாம். ஏன்னா நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபேவரான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, கம்ப்ளீட்டா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து படிப்படியா மாறும். இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்கள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயமா இருக்கட்டும், தொழில் ஸ்தானமான விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், கொஞ்சம் இப்போ வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாருமே வந்து ஃபேவரா இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து, உங்களோட பார்ட்னர் சைட்லேருந்து, உங்களோட பிஸ்னஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா முடங்கி போய் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே போய் உட்கார வச்சிருக்கு. அலைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, உடல் உழைப்பு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 8ல இருந்து அப்படியே அழகா பாக்குறாரு இல்லையா? ஹெவி ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு யோசிக்க விட மாட்டார். அப்படியே என்ன சொல்றது, ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா இன்னொரு 6 மணி நேரம் சேர்த்தி அந்த வேலை, தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். அப்ப நாம வந்து யோசிப்போம், இதை நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாமே, அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த யோசனைகள் இப்பவே வந்து யோசிக்கிறத விட அப்பவே நம்ம யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த பேசாம இனி வரக்கூடிய காலங்கள்ல எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் சரி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பணம் ஏர்ன் பண்ணும். கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாட்டிக்காதீங்க. ஏன்னா 8ஆம் பார்வை தீரா கடனை குறிக்கக்கூடிய ஒரு பார்வை. அப்ப 10 வருஷம், 12 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய கடனை வாங்க வைப்பாரு. அந்த கடனை வாங்கின எல்லாம் பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்டா அந்த கடன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கடன்காரன் மூலியமா பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இதை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்துக்கு.